நிறைய ஆண்டு முழுவதும் சிவனை நினைத்து நாம் வழிபடுவதற்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் கூட சிவபெருமானுக்கே உரிய முக்கியமான ஒரு நாளாக, ஒரு இரவாக இருப்பதுதான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அது மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. ஒரு நாளினுடைய அந்தி பொழுதை பிரதோஷ காலம் என்று சொல்லுவார்கள். நடுநிசி பொழுதை சிவராத்திரி பொழுது என்று சொல்லுவார்கள். இது நித்திய சிவராத்திரி. இது தவிர பட்ச சிவராத்திரி என்ற ஒரு வகை உண்டு. பட்சம் என்று சொன்னால் சுக்லபட்சம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது வளர்பிறை, தேய்பிறை, இப்படி 2 பட்சங்கள் உண்டு. இந்த 2 பட்சங்களிலே 14வது நாள், அதாவது சதுர்த்தசி திதி. சதுர் என்றால் 4, தசி என்றால் 10. 4 கூட்டல் 10 14 இல்லையா? இந்த 2 தினங்களும் வளர்பிறையிலே 14வது நாளும் தேய்பிறையிலே 14வது நாளும் மாத அல்லது பக்ஷ சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர மாதந்தோறும் வரக்கூடிய மாத சிவராத்திரி என்பது தனி. இந்த 3 வகையான சிவராத்திரிகளை தாண்டி ஆண்டுதோறும் மாசி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சதுர்த்தசியிலே வரக்கூடியதுதான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 4ம் இல்லாமல் 5வதாக வேறு ஒரு சிவராத்திரி ஒன்று உண்டு. அது யோக சிவராத்திரி என்று சொல்லுவார்கள். அது என்ன யோக சிவராத்திரி என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை, திங்கட்கிழமைங்கிறது சோமவாரம். சோமவாரம்னு சொல்றது சிவபெருமானுக்கு உரிய மிக உகந்த நாள் அப்படின்னு நமக்குலாம் நல்லா தெரியும் இல்லையா? அந்த சோமவாரத்துல 60 நாழிகையும் அமாவாசை என்னைக்காவது வந்தால், அமாவாசையாக இருந்தால் கூட அந்த நாளுக்கு யோக சிவராத்திரி அப்படின்னு பெயர் சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, யோகிகள் மிக உற்சாகமாக சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய நாள் அந்த நாள் என்பதனால் அதற்கு யோக சிவராத்திரி அப்படின்னு தனியாக பெயர் சொல்லப்படுகிறது.